சார், இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்தும் நேற்று முன்தினம் நடந்த இந்த பாமக கூட்டத்தில் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார். அதை சொல்லலைன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, நீங்க இந்த எங்களோடு தோழமை கட்சியாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தெரியுது, பலன்கள்லாம் புரியுது. விவசாயிகளாக இருக்கிறதால அவங்களுக்கு தெரியுது. நான் புள்ளிவிவரத்தோட சொல்லிட்டேன். இது என்ன கணக்கு வழக்கு. இதுக்கென்று ஐஏஎஸ் அதிகாரிகள், நிதித்துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அமைச்சராக இருக்கிற நாங்கள் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்படுகிறது என்று நாங்கள் படிக்கிறோம். அது செலவு செய்யப்படுகிறது. ஆடிட் ஜெனரல் ஆண்டாண்டுக்கு அவைகளெல்லாம் கணக்கு வழக்கு பார்த்து முறையாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று கணக்கு பார்க்கிறார்கள். ஆனால் இது எதையும் நாங்கள் ஒன்றும் வாயால் வட சுட முடியாது அமைச்சராக இருக்கிறவங்க. ஆனால் நாங்கள் ஒதுக்குறோம். ஆனால் இது ஒதுக்கப்படலை என்று சொன்னால் அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சி விட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள்.